ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லாவே ஆன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூபிஐ மூலிமா வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணி ஆன் பண்ணலாங்கிறது இப்போ பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ஆப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆன் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்மளுக்கு டெய்லி செக்இன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெய்லி செக்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நியூஸ் அண்ட் ரீடிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நியூஸை ரீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சொல்கிற டாஸ்க்கை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் கேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மெயின் கேம். இந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் தருவாங்க. அந்த ஆடை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கேமை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் அப்பப்போ வரும். அந்த பிக்சரை நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கேமை நீங்கள் ஈஸியாகவே ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான கம்பெனிஸோட டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிஸோட டாஸ்க் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட்டடான கேம்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணி சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோருமே கேம்ஸை ப்ளே பண்ணி அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ராவல் பண்ணலான்னு இப்போ பார்த்தலாம். வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் யூபிஐ மூலிமா வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபி இருந்தால் கூட உங்களால் இன்ஸ்டண்ட்டாகவே வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி